ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணி குடிக்கிறதால எவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்னு. ஆனாலுமே அந்த தண்ணியை நாம் எப்படி குடிக்கிறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. தண்ணியை எப்படி குடித்தா நல்லது, எந்த டைமில் குடிக்கலாம், எந்த டைமில் குடிக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காலையில் எழுந்ததுமே ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா சூடாக இருக்கணும். சூடானா கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, வார்ம் வாட்டராக எடுத்துக்கணும். இந்த வார்ம் வாட்டரை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறுது. நமக்கு ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை கேர்ள்ஸுக்கு இருக்க தைராய்டு, PCOS இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. தண்ணியை நம்ம கடகடன் குடிக்கக்கூடாதுங்க. நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, தாகம் அதிகமாக இருக்கும்போது தண்ணியை வேகமாக கடகடன் குடிப்போம். இது ரொம்பவே தப்பான விஷயங்க. தண்ணியை மெதுவாக தான் குடிக்கணும், சிப் பண்ணி தான் குடிக்கணும். அப்புறம் தண்ணியை நின்றுக்கிட்டே குடிக்காமல் ஒரு இடத்துல உட்காந்து குடிக்கணும். நம்ம வெளியில் போகும்போது இதை ஃபாலோ பண்ண முடியாதான், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து குடிக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்காக விக்கல் வந்தால் குடிக்காமல் இருக்காதீங்க, கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, தண்ணியை தாகம் எடுக்கும்போது தான் குடிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கலான்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ 60 கிலோ வெயிட்டில் இருக்கோம்னா 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அதுக்கு மேலே வெயிட் இருந்தோம்னா தண்ணியை நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எப்படி குடிக்கும்போது வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு உடம்புல மெட்டபாலிசம் அதிகமாகி நம்ம சாப்பிட்ற உணவுகளோட கொழுப்புகள் நம்மளோட வயிற்று பகுதியிலேயே தங்காமல் கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பயன்படுது. நம்மளோட உடம்புக்கு தண்ணி தேவைப்படுதுங்கிறத தாகம் எடுக்காமல் இருக்கும்போதே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நம்மளோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அப்புறம் கண்ணில் எரிச்சல் இருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணி அதிகம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம காலையில் குடிக்கிற வார்ம் வாட்டரை இன்னும் ஹெல்த்தியாக எப்படி எடுத்துக்கலாம்னா, அதில் கொஞ்சம் மூலிகை ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா, கொத்தமல்லி, புதினா, துளசி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு சோம்பல் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் தெரிஞ்சும் ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க. பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?